முழு மனதா திரும்பிட்டா உடனே ஆசீர்வதிக்கிறார், உடனே ஆண்டவர் காலுகை செய்கிறார், உடனே கரத்தில் உடனே டேக் ஓவர் பண்ணிக்கிறார், உடனே நம்ம கரங்களில் அவருடைய கிருபையை கொடுத்துட்றார். நம்ம அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அல்லேலூயா. இளையகுமாரன் நான் இனி உடைய பிள்ளையாக இருக்கிறதுக்கு தகுதியோ அருகதையோ எனக்கு இல்லைன்னு சொன்னாலும் தகப்பன் அருகதையை கொடுத்து என்ன செய்கிறார்? மீண்டுமாய் உயர்த்துகிறார். அல்லேலூயா. பாவி தான் போகும்போது வீராப்பா தான் பேசிட்டு போனால், நான் இனிமேல் வரமாட்டேன், என்னுடைய பங்கை பிரித்து கொடுங்க, நான் என்ன செய்வேன், நான் எவ்வளோ பெரிய ஆளாக வரேன் பாருங்க அப்படி என்ன செய்கிறான்? வீராப்பான வசனங்கள் தான். ஆனால் ரிட்டன் வரும்பொழுது தகப்பன் அதை என்ன செய்யலை, சொல்லி காட்டலை. ஆமென். தவறு செய்தான், மரித்தான், மீண்டுமாய் உயிர்ப்பிக்கப்பட்டான், தொலைந்து போனான், திரும்பவும் காணப்பட்டிருக்கிறான். இவனை மீண்டுமா என்ன செய்வேன், என் பிள்ளையாய் மாற்றுவேன் தான் என்ன செய்கிறார்? தகப்பன் அள்ளி முத்தமிடுகிறவராக இருக்கிறாரே தவிர வெறுக்கிறவர் அல்ல. அதே போல திரும்பி வந்த இளையகுமாரன் மறுபடியும் திரும்பி போக இல்லை. அல்லேலூயா. மறுபடியும் என்ன செய்யலை, மறுபடியும் சொத்தை வாங்கிட்டு மறுபடியும் திருப்பி என்ன செய்யலை. அப்படி ஒரு சம்பவம் வேதத்தில் இடம்பெற இல்லை. ஒரு வாட்டி போனான், ஒரு வாட்டி வந்தான், அதோட சரி. அதுக்கப்புறம் அவன் மீண்டும் பழைய வாழ்க்கையினர் என்ன செய்யலை, கடந்து போகவில்லை. அல்லேலூயா.